ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் சிஎஸ் ரேங்க் போக போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம அடி உரிக்கிறோமா இல்லை நம்ம அடி வாங்க போகிறோமான்றது தெரியாது. ஏன்னா நான் லைவாக எல்லோரும் கேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, பேசிகிட்டே விளையாண்டுட்ருக்கேன். அதனால் எனக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது. அப்புறம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அடப்பாவி ஃபோனே அடி வாங்க, எனக்கு வெக்கமாக இல்லை. எனக்கு வேறு நெட்டு கிடைக்கலங்க. போச்சு, வந்தோடனே 2 பேர் அடித்தாங்க. நெட்டு கிடைக்கவே இல்லை, ஒத்தப்பட்டு கிடைக்கவே இல்லை. நான் வந்து இடம் கொஞ்சம் மாறி உட்காந்ததுனால தப்பிச்சேன். ஓகே, பின்னி பெடல் இருக்கணும். நம்மளை முடிச்சாங்க, போங்க. அப்போடி தப்பிச்சிட்டேன். ஓகே, நானே முடிச்சாங்க, போங்க. அந்த 2 பேரை கில்லையாச்சும் எடுத்தது வந்துருக்கலாம், அதுவும் போச்சு. ஓகே, ஆனால் அவங்க ரொம்ப பாட்டாக இருக்காங்க. நான் ஒத்தாலே எப்படிங்க அவ்வளோ பேர் அடிக்க முடியும்? ஓகே, நம்ம வந்து இந்த கன்று ஃபேமஸ் கன்று நமக்கு ரொம்ப பிடிக்கும். டேய், என்ன வாங்க முடியல? எங்கே வாங்க முடியல? நெட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எங்க நெட்டே கிடைக்க மாட்டேங்குங்க. இந்த லட்சணத்தில் எப்படிங்க நான் பர்ச்சேஸ் வேறு பண்ணுவீங்க பாருங்கள். நெட்டே கிடைக்கலங்க. எங்க இப்போ நெட்டு கிடைக்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். பார்த்தீங்களா, லைக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே கிடச்சிருச்சு. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அதான் மெயினு. அது இல்லாமல் எனக்கு எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நிலைமையிலேயே உங்களுக்கு போடுறேன்னா அந்த சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன், போச்சு. அதுக்குள்ளேயும் பாதி பேர் முடிச்சாங்க. ஆமாம், இப்போ மட்டும் நல்லா அடிங்கடா, ஃபஸ்ட் ஆட்ட சொதப்புங்கடா. உங்களை மாதிரி ஒரு அறிவாளை பார்த்ததே இல்லை. ஓகே, பார்த்தாலும் நம்ம அடித்தாச்சு. பூல் சாவுடா சுத்த பயலு. யாருக்கிட்ட இங்கே பார்த்தாலும் இருக்காது. இந்த மாதிரி ஆளுங்களை அப்போயே அடிச்சிடணும். ஓகே, மட்டும் நம்மளை பின்னாடி அடித்த மாதிரி இருந்துச்சு. அதான் நான் பார்த்து அடிச்சேன்னா செத்து இருந்தேன். பார்த்தோங்க, எங்கள் நம்ம ஆளுங்க தான் ஓடி. நம்ம 2 பேர் கில் பண்ணியாச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். அப்பா அடி, இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து லாஸ்ட் டைமில் நமக்கு பிளாக் ஹோல் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பிளாக் ஹோலை போட்டுருங்க. ஏன்னா அடுத்த வந்து எம்டியாக தான் இருக்கும், அதாவது அந்த இதெல்லாம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தப்போ அதை போட்டுருங்க. அப்படி யாராச்சும் உங்களை அடித்தாங்க மட்டும் அந்த நேரம் போடுங்க. நீங்கள் வட்டுக்க தப்பான நேரத்தை போட்டுருந்தீங்க. இப்போ நம்ம வந்து இதை போட்டே ஆகணும். ஓகே, எல்லாமே போட்டாச்சு. இப்போ அண்ணே ரெடியாக இருங்க, ஓப்பன் மட்டும் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம எப்போவுமே இந்த இடத்துல தான் எல்லோரையும் அடிப்போம். வாங்கடா டே, வாங்கடா. எத்தனை பேர் இருந்தாலும் சிங்கிளாக தான்டா வரும். டே, அதுக்குன்னு மொத்தமாக வந்துடாதீங்களா, நான் செத்துடுவேன். உங்களுக்கு பேச்சுக்கு சொன்னேன் அப்படி. அதுக்குன்னு மொத்தமாக வந்தீங்கன்னா நான் எப்படி அடிப்பேன்? கொஞ்சமாச்சும் நியாயமாக பாருங்கடா. ஓகே, அவங்க பின்னாடி வந்து அடிக்க பார்க்குறாங்க. ஏண்டா மாப்புகளா, நீங்களாம் படித்த கூட நான் ஹெட் மாஸ்டர். ஓகே, நம்ம 2 பேரும் அடிச்சுட்டு செத்துவிட்டோம். டேய், எவனாச்சும் வந்து காப்பாற்றுங்கடா, இங்கே ஒத்தாள் இருக்கான்டா. டேய் என் கண்ணுக்குலாம் போயிருண்டா, அடிங்கடா இவனை. இவன் ஒத்தாள் தான் அடிக்கிறா. அப்பா, என் கண்ணையும் போக வச்சிட்டிங்களடா. இதுக்கு தான்டா அப்போதே படித்து சொல்லிட்டேன், அடிங்கடான்னு. இப்போ பாடுறா, அவன் 2 பேர் ரிவே பண்ணிட்டேன்னா அதுக்கு நீங்கள் தான்டா காரணம், பார்த்துக்கோங்க. அவங்க ஒருத்தாள் இருக்க அடிச்சுட்டாங்க. டா பாட்டு போய் அங்கிட்டு இருக்காங்கடா, எப்படியாச்சும் அடிங்கடா. அப்போ தான் எனக்கு 2 கில்லு கிடைக்கும். நமக்கு என்ன, நமக்கு கில்லு கிடச்சா போதுன்னு இருப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே, நமக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கில்லு வந்துருச்சு. இன்னொரு கில்லு வந்தால் நமக்கு நல்லது. ஓகே, அவன் எப்படி மேலே இங்கே வந்துட்டு அடிக்கிறா. சூப்பரா அப்படி போடணும். ஓகேவா, எனக்கு வந்து 4 கில் கிடச்சிருச்சு. பண்ணி இந்த ஃபஸ்ட்டில் இருக்கேன். அப்புறம் இன்னொரு சொல்கிறேன், என்னென்னு உங்களுக்கே தெரியும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனாட்டிங்கன்னா நானும் சொல்லு, எனக்கு வாயோ வலிச்சிருச்சுங்க. ஓகே, இந்த மேதாவியே எனக்கு வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருச்சு. ஒரு சிப்பு வந்து வாங்கி கொடுத்தனால நம்ம வந்து இலவச சிப் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம பொழந்துடலாம். சும்மாவே ஃபேமஸ் பண்ணி எனக்கு நல்லா வரும். இப்போ எனக்கு 3rd லெவல் வேறு தந்திருக்காங்க. வச்சு அடி உரிக்க முடி தான் பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் ஆள் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த மாதிரி தான் அடிக்கணும்.
ஒத்தாள் கூட சிக்கலை. நீங்கள் நினைப்பீங்கடா வெக்கமாக இல்லை, ஒத்தாள் கூட சிக்கலை இந்த மாதிரி அடிக்கணும்னு இருக்காங்க நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இந்த இடத்துல தான் எல்லாருமே வராங்க. நம்மகிட்ட பிளாக் ஹோல் இருக்கனால தைரியமாக போகிறோம். இல்லைன்னா என்ன ஆகும்? இங்கே நின்று வெயிட் அண்ட் சி பார்ப்போம். டேய் வாங்குறா டக்குன்னு, ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்த இருக்கேங்க போடுறா தக்காளி. ஓகே, இப்போ ஒரு ஆள் தான் நம்ம அடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அவனை போய் காப்பாற்றலாமான்ற ஒரு முடிவில் இருக்கேன். டேய் எவனாச்சும் முன்னாடி என்னையும் அடி உரிச்சு போடுவேன் உங்களை. ஓகே, அப்படியே போவான். காப்பாற்ற முடிஞ்சாதான் காப்பாற்ற முடியும். அதுக்கு மேலே நீ அடித்தாங்கன்னா நான் பிளாக் ஹோலை போட்டுட்டுவேன். டேய் நில்றா, ஹெல்ப் மீன்னு கேட்டு அடிக்க தெரியாது உனக்கெல்லாம். அங்கே ஒருத்தன் பார்க்குறாங்க, நான் பார்த்துட்டேன் அவனை. ஓகே, என் மேலே இருக்காங்க. திடீர்னு பதட்டத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே போச்சு, ஜோன் வேறு நம்ம கவருது. இப்போ அவங்க கீழே குதிச்சுதான் ஆகணும். ஒத்தாள் ஏற்கனவே மாட்டிக்கிட்டாரு. போச்சு, அவன் இந்த ஒத்தாள் நம்ம கையில் மாட்டணும். டேய் நில்லுங்க, அவன் மேலே தான் இருக்கானா? ஓகே, டே எங்கடா இருக்க நீ? வாடா என் கையில் மாட்டுறா. ஏன்டா அப்படி இருக்க? டேய் என் கையில் செத்தேன்னா நீ மரியாதையோட சாவாடா. ஒரு ப்ரோப்ளேயர் கையில் அடி வாங்கி சேர்றதுல நீ பெருமைப்படணும். எங்கடா இருக்க? டேய் மேலே போயிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அதுதான் கன்ஃபார்மாக இருக்கும். ஆமாங்க, அவன் மேலே போயிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இடத்த வந்து மாற்றி போட்டாங்க ஜோனை. இப்போ அவன் கீழே வந்தாகணும். தலைவர் இருந்தா இருக்கேன். போச்சு, டே நம்மளை அடிச்சா மேலே தானே இருக்கேன். அவன் அடிக்கிறான் அவனா. டே 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 முடிச்சிட்டான்டா போங்க. ஆனால் முடிச்சிட்டான், நம்ம ஆள் வந்து முடிச்சிட்டாரு, வெளியில் இருந்திருக்காரு. டேய் அப்போதே காப்பாற்றிருந்தேன், எனக்கு இன்னும் போயிருக்காதேடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி, இன்னமும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளேயருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கும். ஆஹா ஊசியில் காளான் வாங்கி கொடுத்துட்டான் 2. இது நமக்கு போதும். இதை வச்சு நம்ம இப்போ பின்னி பெட்ரோல் எடுத்துடலாம். ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். இதுலேயும் ஃபஸ்ட்டு இருக்கோம், பிளேயர் நம்பர்லேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் ராசி. இதெல்லாம் எனக்கு எப்போயோ ஒரு அடி தான் கிடைக்கிது. இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி கிடைக்கிது எனக்கு எப்போயோ தான். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்போயோ தான். என்ன நீங்கள் இப்படிலாம் இருக்கலாமா? அவங்க சப்போர்ட் பண்ணுறது இல்லையா? உங்களுக்காக எக்ஸாம் டயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். எனக்கு எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நிலமையில இருந்துட்டு உங்களுக்கு போடுறேன்னா அப்போ எந்த அளவுக்கு கஷ்டம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆடப்பா பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு தாளை போட்டாங்க. டே ஏன்டா எங்கள் டீம் மேலே கையை வச்சது? டே வாடா டே, நீ என்கிட்ட வாடா டே. எங்கே மேலே ஒத்தாள் இருக்கேன், கீழே ஒத்தாள் இருக்கேன். டேய் ஏண்டா 2 பேர் ஒரே இடத்துல இருந்தால் நான் எப்படி அடிப்பேன்? அதாச்சும் மனசாட்சியோடு இருங்கடா. ஓகே மாட்டிக்கினா எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே இந்த ஆட்டி தோற்றுருவோம்னு நினைக்கிறேன். டேய் அவனை அடிங்கடா. போச்சு, இந்த ஆட்டி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க டீம் 2 இருக்காங்க, எங்கள் டீம் 1 தானே இருக்குது. முடிச்சாங்க. ஓகே செத்துட்டாங்க. டேய் 3 ஆட்டி அடிக்க விட்டுட்டாடா அடிக்குது இங்கே. செத்துங்கடா. சில பிளேயர் தான் இந்த மாதிரி அடிக்க விட்டுட்டு அடிப்பாங்க. அவனுக்கு வந்து மனசில் பிளேயர் நினப்போ போச்சுங்க. நம்ம காசு வந்து கம்மியாயிடுச்சு. போனாடி 3rd லெவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 2nd லெவல் பண்ண முடியுது. அவ்வளோதான் பண்ண முடியுது. ஓகே இந்த ஆட்டை நம்ம எப்படியாவது தோக்கடிக்கணும் அவங்கள. ஓகே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. டேய் வாங்கடா. டே என்ன டே என்னடா எவருமே அசைய மாட்டான். அப்பாடி அசைஞ்சிட்டாங்க. நான் ஒரு நொடியில் பயந்துட்டேன். ஏன்னா சில பேர் பயந்துட்டு ஆஃப்லேயே போயிடுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் வெறியாயிடுவேன். அங்கே ஒருத்தன் நிற்கிறேன். அடே உன்ன மாதிரி ஆளுங்க தான்டா இந்த மாதிரி பண்ணுறது. எங்கேருந்து அடிக்கிறாங்க? அங்கிட்டு குறி காக்குது. 2 பேர் எங்கே இருக்காங்க பார்த்துட்டேன். அங்கே ஒருத்தாள் இருக்கேன். வாடா டேய் வாடா, வெளியே வாடா. உனக்கு இருக்குடா வட்டியை மட்டும் பாரு உனக்கு. இப்போ வாடா டேய் வாடா. ஐயோ அடிக்கிறியா, ஐயோ அடிக்கிறியா. அங்கே நம்மளை அடிச்சுட்டியா? ஓகே நமக்கு ஒரு கில்லு கிடச்சிருக்கு.
ஓகே முடிக்க போகிறாங்க அவ்வளோதான். முடிச்சிட்டாங்க. டேய் ஏண்டா என்னை அடிக்க விட மாட்டீங்களாடா? ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மாடி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது அரவிந்த். பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.